ஆஹா, என்ன பண்ணான் தெரியுமா? ராபெட், அதாவது கொள்ளை அடிச்சிட்டான். 1988 லண்டன்ல தன்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச பிற குகில்ஃபர்ட் கால்வின்னு ஒரு பயங்கரமான திருடன் ரொம்ப சிம்பிளான மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு பேங்குக்குள்ள நடந்து போறான். என்ன ஒரு சீன் பாருங்க. சந்தேகமே வராத மாதிரி ஒரு ப்ரீஃப் கேஸை டெல்லர் கிட்ட நீட்ரான். டெல்லரும் உடனே பணத்தால நிரப்பி கொடுத்துட்டாரு. வெளியில ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ராபரியும் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ஷன்ல இறங்குறாரு. ஆனா கில்பர்ட் ஏற்கனவே ட்ரெஸ் மாத்திட்டோட கிராஸ் பண்ணி பக்கத்துல இருந்த போன் பூத்ல நின்னுக்கிட்டு அவனை செஞ்ச கிரைமை பத்தியே ரிப்போர்ட் பண்றான் பாருங்க. வேற லெவல். கால் பண்ணி முடிச்சதும் அப்படியே நைஸா பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். போலீஸ் ஒரு கோஸ்ட பிடிக்க அல்லாடுறப்ப வேவன் அங்க இருந்து எஸ்கேப். இதுதான் பண்டிட். அடேங்கப்பா. அப்புறம் கில்பர்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு அதே ஆபீசர் கிட்ட ராபரிய பத்தி கேஷுவலா பேசிட்டு இருக்கான். டாக்ஸி கிடைக்காததால திருடின காசுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு யூஸ்டு காரை வாங்கிட்டு அந்த ஏரியாவை விட்டு டிஸப்பியர் ஆகிட்டான். கொஞ்ச நேரத்துல டிடெக்டிவ் ஸ்னைட்ஸ் அங்க வந்து சேர்றாங்க. ஆபீசர் கில்பர்ட்டோட போட்டோவை பார்த்ததும் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த மனுஷன்தான் அவன்னு தெரிஞ்சுக்கிறார். ஆஹா, என்ன ட்விஸ்ட் பாருங்க. திருடன் பேசிக்கிட்டு இருந்தான். கதை அப்படியே 4 வருஷம் முன்னாடி போகுது. கில்பர்ட் ஒரு ஃபோர்ட் செக் ஏமாத்த ட்ரை பண்ணி கோர்ட்ல நிக்கிறான். ஜட்ஜ் கடுமையான தண்டனை கொடுக்காம 18 மாசம் ஜெயில் தர்றாரு. ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்லயே கில்பர்ட் சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆயிட்டான். மறைஞ்சு இருக்கிறதுக்காக கில்பர்ட் கனடால இருக்க ஒட்டோவா போயிட்டான். கையில காசு இல்லாம ஒரு ஐஸ்கிரீம் வெண்டர் ரா வேலைக்கு சேர்ந்தான். தன்னோட ஒரிஜினல் ஐடியை யூஸ் பண்ண முடியாததுனால ஒரு ஹோம்லெஸ் மேன் கிட்ட இருந்து ஒன்ன வாங்கி ராபர்ட் வைட்டிட் மேன்னு புது டென்டிட்டியை எடுத்துக்கிட்டான். அன்னிக்கு ராத்திரி ராபர்ட் ஒரு ஹோம்லெஸ் ஃபெசிலிட்டியில இடம் தேடினான். முதல்ல உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்ட்ரிங்கிற ஒரு குவார் அவன் கெஞ்சினதுக்கு அப்புறம் உள்ள விட்டா. அடுத்த சில நாள் ராபர்ட் தெருவுல ஐஸ்கிரீம் வித்து அந்த ஷெல்டர்லயே தூங்கினான். கொஞ்சம் காசு சேமிச்சான். ஆனா ஸ்ட்ரீட் வெண்டர் பத்தலன்னு ஒரு மேனேஜர் பிசினஸை க்ளோஸ் பண்ணினதால அவன் பிளான்ஸ் அப்படியே நின்னு போச்சு. மன வருத்தத்தை மறக்க ராபர்ட் டாமிங்கிற ஒரு கிரிமினல் நடத்துற லோக்கல் பாருக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட போனான். அங்க ராபர்ட் ஒரு இல்லீகல் டீலை பார்த்துட்டு சீன் போட்டதுக்காக வெளியே தூக்கி எறியப்பட்டான். அதே சமயம் டிடெக்டிவ் ஸ்னைட்ஸ் உள்ள வந்து டாமியை எதிர்த்தான். டாமியோட நாட்கள் முடிய போகுதுன்னு வார்னிங் கொடுத்தார். ஆஹா, என்ன திருப்பம். அடேங்கப்பா. போலீஸ்காரங்க நம்பர் போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ராபர்ட்டை பிடிக்கிறதுக்கு இன்னும் பத்தாத எவிடன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பாருங்களேன், ராபர்ட் நம்ம ஆண்ட்ரியாவை டின்னர் கூப்பிடுறாரு. எதுக்கு தெரியுமா? ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லவாம். சாப்பாட்டுக்கு நடுவுல 2 பேரும் மனசு விட்டு பேசுறாங்க. நிறைய விஷயம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு கிஸ்ஸு, அவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. 8 மாசம் கழிச்சு ராபர்ட் வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுல ஆண்ட்ரியாவோட சேர்ந்து வாழ்றாரு. நியூஸ் பேப்பரை புரட்டும் போது ஜெயில இருந்து எஸ்கேப் ஆன நியூஸ் பார்த்து ஷாக் ஆகிறாரு. அடக்கடவுளே, போலீஸ் இன்னும் நம்மளை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்ட்ரியாவை காப்பாத்த உடனே இங்க இருந்து போகணும்னு முடிவு பண்றாரு. பாவம், அவளுக்கு அவனோட பாஸ்டியே தெரியாது. அன்னிக்கு ராத்திரி ராபர்ட் ஆண்ட்ரியா கிட்ட தான் வான்கூவர் ஒர்க்குக்கா போறேன்னு சொல்றாரு. ஆண்ட்ரியா இப்போதான் பிரெக்னன்ட்னு கண்டுபிடிச்சிருக்கா. அவரு திரும்பி வரமாட்டாரோன்னு பயப்படுறா. ராபர்ட் அவளை பார்த்து கண்டிப்பா திரும்பி வருவேன்னு வாக்கு கொடுக்கறாரு. ஆண்ட்ரியாவும் சரி, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றா. வான்கூவர்ல ராபர்ட் ஒரு ஜாப்பை தேடுறாரு. ஆனா ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல எல்லா வாய்ப்புகளும் போச்சு. டென்ஷன் ஆகி விரக்தியில ஒரு ஆர்மர் ட்ரக்க கொள்ளையடிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா உடனே அந்த அடியாவை விட்டுடுறாரு. தரையில கிடக்கிற காசை எடுக்கும்போது ஆண்ட்ரியாக்கு கால் பண்றாரு. ஆண்ட்ரியா தைரியமா தான் பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்றா. ஆஹா, என்ன ட்விஸ்ட்னு பாருங்க. ராபர்ட், நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு ஒரு பேபியோட. அப்பா, நீங்க என்ன கிட்டிங் பண்றீங்களா? ஒரே சந்தோஷம்ல ராபர்ட் உணர்றாரு அவர் ஒரு ஃபேமிலி வச்சிருக்க போறாருன்னு. அந்த மொமெண்ட்ல அவர் பக்கத்துல இருக்கிற பேங்க்ல இருந்து ஒரு ஆர்மர் ட்ரக் புல் பண்றத பாக்குறாரு. டேஸ் லேட்டர் ராபர்ட் அதே பேங்க்குள்ள ஒரு சிம்பிள் டிஸ்கைஸ் போட்டுட்டு வாக் பண்றாரு. அவர் லேஅவுட் ஸ்கோப் அவுட் பண்றாரு, கேமராஸ் அண்ட் கார்ட்ஸ் அண்ட் கவுண்ட் பண்றாரு. அப்புறம் ஒரு காஸ்டியூம் ஷாப்புக்கு ஹெட் பண்றாரு. அவர்கிட்ட நோ கேஷ் அவரோடடியூ யூஸ் பண்ணி ஒரு டிஸ்கைஸ் ரெண்ட் பண்றாரு. சம்திங் ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னோட யூ லீவ் பண்ணிட்டு அப்புறமா அவர் வந்தப்பறம் அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி வந்த ராபர்ட் ஒரு செக்யூரிட்டி இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ற மாதிரி பிரிட்டன் பண்றாரு. மேனேஜர் கிட்ட டாக்கிங் பண்ணும்போது பேங்கோட பாலிசி என்னன்னா எந்த ராபரி டிமாண்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னு லேர்ன் பண்றாரு.
அப்புறம் செக்யூரிட்டி செக்ஷன் விசிட் பண்ணி ஒன்லி 2 கார்ட்ஸ் தான் டியூட்டியில் இருக்காங்கன்னு லேர்ன் பண்ணுறாரு. அவங்களோட ஐடென்டிட்டிஸில் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் ஷிப் சேஞ்ச் இருக்கும், அதனால பேங்க் ஒரு நாள் அன்கார்டட் இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அவரோட டிஸ்கைஸ் ரெஃபைன் பண்ணுறது, கிராபட் ஆக்டிங் கிளாஸ் கூட எடுக்கிறாரு. அப்புறம் ஒரு ரியலிஸ்டிக் ஃபேக் நோஸ் கிரியேட் பண்ணுறாரு. ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. ராபர்ட் ஃபுல் காஸ்டியூமில் பேங்குக்கு வெளியில் நிற்கிறாரு. ஆஹா, என்னது? ஒரு டெல்லர் பார்த்து கோட்டுக்குள்ள கன் மறைச்சி வச்சு பணம் கேட்டானா? ஐயோ, அந்த டெல்லர் பயந்து போய் பேக் கன்ல பணத்தை போட்டுட்டானாக்கும். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். திரும்பி போகும்போது அவனோட ஃபேக் நோஸ் நழுவிடுச்சாம். அடப்பாவீங்களா, டெல்லர் பார்த்துட்டான், ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சு. அப்புறம் என்ன, ராபர்ட் வேகமா காஸ்டியூம் ஷாப்க்கு போய் அந்த அவுட்ஃபிட் திருப்பி கொடுத்திட்டான். செமத்தியா இருக்கியா? சேஞ்சிங் ரூம் மைனஸ்ல மணி மைனஸை ஒரு சூட்கேஸ் மைனஸ்ல ஒளிச்சு வச்சுட்டு புதுசா ஒரு சூட் மைனஸை வாங்கி போட்டானாம் எஸ்கேப் ஆகுறதுக்கு. ஏர்போர்ட் மைனஸ்ல ஒரு டிடெக்டர் பார்த்து பயந்துட்டான். என்ன ஒரடியா பாருங்க, டக்குன்னு பாத்ரூம்குள்ள போய் எல்லா மணியும் ட்ரெஸ்ல திணிச்சிட்டானாம். ஆனா திரும்ப வந்ததும் செக்யூரிட்டி சூட்கேஸ் செக் பண்ணாமலே போக சொன்னாங்களாம். கொடுமையே. ஒட்டாவால ராபர்ட் ஏர்போர்ட் மைனஸ்ல இருந்து வெளியே வந்து ஆண்ட்ரியா மைனஸ்வ பார்த்ததும் அசந்துட்டாங்களாம். வேற லெவல் ப்ரோ. அதே நேரம் டிடெக்டிவ் ஸ்னைட்ஸ் டாமியோட ஆளுங்க பண்ணின ராபரி சீனுக்கு வந்தாரு. டிடெக்டிவ் ரே ஹாஃப்மேன் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சு டாமியை பிடிக்க பிளான் போட்டாராம். ஆஹா, முதல்ல ஸ்னைட்ஸ் வேணாம்னு சொன்னாரு, ஃபண்டிங் இல்லைன்னு. ஆனா ஹாஃப்மேன் ஒரு ப்ரப்போசல் காமிச்சதும் மனசு மாறிட்டாரு. பாருங்கய்யா, ஒட்டாவால ராபர்ட் ஆண்ட்ரியா 2 பேரும் ஒரு ஹவுஸ் பார்க்க போனாங்களாம். ஆனா அவங்க அவ்வளவு மணி வச்சு வீடு வாங்க முடியாதுன்னு ஆண்ட்ரியா ஷாக் ஆயிட்டாலாம். என்ன கொடுமை! அடேங்கப்பா, ராபர்ட் அவகிட்ட வாடகைக்கு வீடு எடுக்க மாட்டோம், நம்ம சொந்தமா வாங்கிருவோம் அடிச்சு சொன்னானா பாருங்க. அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா? வாயிலேயே வடை சுட்டான். நான் ஃபேமிலி கம்பெனி ஒரு செக்யூரிட்டி கன்சல்டண்டா மாறிட்டேன், அடிக்கடி ஒர்க் சம்பந்தமா டிராவல் பண்ணுவேன்னு அப்பட்டமா பொய்ய சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஸ்னைட்ஸும் ஹாஃப்மனும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை பெரிய பாஸ் கிட்ட சொன்னாங்களாம். ஆனா என்ன சொல்ல, அவங்க பிட்ச் அந்த அளவுக்கு ஸ்மூத் போகலை. ஏன்னா அந்த பாஸ் நம்பிக்கையே இல்லையா. இருந்தாலும் நம்ம ஸ்னைட்ஸ் எங்க பிளான் ரிஜெக்ட் ஆனாலும் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கண்டினியூ பண்ணுவோம்னு தெனாவெட்டா நின்னுட்டான் பாருங்க. சில வீக்ஸ் போச்சு. ராபர்ட் டாமியை பார்த்து ஃபைனான்ஷியல் பேக்கிங் கேட்டானாம். அடுத்து ஒரு திட்டம் பண்ண காசு வேணுமே. ராபர்ட் பிட்ச் போட டாமி சிரிச்சிட்டான். நீ குடிச்சிட்டு உளறுறன்னு நினைச்சிட்டான் போல. அப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம ராபர்ட் ஒரு லைவ் ராபரியை பார்க்க கூப்பிட்டான். கொஞ்ச நேரத்துல ராபர்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்ஃபிட் மாறிட்டான். எந்த ஆயுதமும் இல்லாம பேங்க்குள்ள போயிட்டான். வெறும் 3 மினிட்ஸ்ல டாமி தன்னோட நைட் கிளப்போட பேக்டோர் வழியா கட்டுக்கட்டா பணத்தோட அவன் வெளியே வர்றத பார்த்துட்டான். அப்படியே ஷாக் ஆகி டாமி பார்ட்னர் சேர ஒத்துக்கிட்டான். ஆனா ஒவ்வொரு ஹைஸ்ட்லையும் எனக்கு ஒரு கட் வேணும்னு கராரா சொல்லிட்டான். உன் பார்ட்னர்ஸோட பார்ட்னர்ஸ் ஃபைன். அங்கிருந்து ராபர்ட் அந்த ரீஜியன் முழுக்க இருக்கிற பேங்க்ஸ்ல வேற வேற டிஸ்கைசஸ் போட்டு அடிச்சான் பாருங்க. ஒவ்வொரு ஸ்கோர்லையும் அள்ளுன்னு அள்ளுனான். ஆஹா, பணத்தை கேஷ் ஒரு பெரிய ஸ்டாஷ்ல, அதுவும் அவனோட பர்சனல் சேஃப்ல ஒளிச்சு வச்சிருக்கான் பாருங்க. ஆண்ட்ரியா வீட்டுல புது லக்ஸரிட்டம்ஸ் வந்ததை கவனிச்சிருக்கா, ஆனா அதை பத்தி ஒரு கேள்வியும் கேட்கல. ஆஹா, சில நாள் கழிச்சு ராபர்ட் டாமிக்கு அவனோட ஷேரை கொடுத்திருக்கான். அடப்பாவி, இந்த அரேஞ்ச்மெண்ட்ல டாமியோட ஹெஞ்ச்மேன் டேவுக்கு செம கோவம் வந்து சூட்கேஸை பிடுங்கிட்டான் பாருங்க. டென்ஷனான எக்ஸ்சேஞ்சில் டாமி புதிரியாவை போட்டான் பாருங்க. கேஷுக்கு பதிலாக ஜுவல்லரியை ராப் பண்ணலாம்னு சொன்னான். ராபர்ட் தயங்குறான், ஏன்னா மணியை ட்ரேஸ் பண்றது கஷ்டம்னு சொல்றான். ஆனா டாமி ஒரு ஹிட்லையே பெரிய பே அவுட் கிடைக்கும்னு வெப்பன் கொடுத்திருக்கான். ஐயோ, சைஸ் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல டிடெக்டிவ் ஹாஃப்மன் பேப்பர்ல இன்னொரு ராபரியை பத்தி படிச்சிருக்காரு. ஸ்னைட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொபோசல் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நியூஸ் சொல்றான். வேற லெவல். அதோட அவங்க டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்கி அதுக்கு ஆபரேஷன் கஃபான்னு பேர் வச்சிருக்காங்க. சீக்கிரமே 2 டிடெக்டிவ்ஸ் டீமை கட்டி அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல டாமியோட கீ அசோசியேட்ஸ் டெஃபிஷப் கூட ராபர்ட்னு ஒருத்த மாறி மாறி மீட் பண்ணியிருக்கான். இவங்க எல்லாருமே பேங்க் ஜாப்ல சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ஐயோ, ஆண்ட்ரியா வீட்டுக்கு வந்ததும் ராபர்ட்டை பிடிச்சி உலுக்குன்னு உலுக்கிட்டா. ஏன்னா கணக்கு வழக்கெல்லாம் சுத்தமா டவுன் ஆச்சுன்னா அது வெறும் கோயின்சிடன்ஸ் இல்ல. ராபர்ட் பயந்து போய் உண்மையை கக்க ஆரம்பிச்சிட்டான். பேங்க கொள்ளையடிச்சதை ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் பணத்தை மட்டும்தான் திருடுனேன்னு சாதிக்கிறான். வேற ஒன்னும் இல்லையாம். ஆண்ட்ரியா அதை நம்பவே இல்லை. ப்ரூஃப் வேணும்னு கராரா கேட்டுட்டா.
அப்போ நீ பேங்க்ஸ்டர்ஸை கொள்ளையடிக்கிறியா? இல்லையாம். காட்டேண்டா பாப்போம். மறுநாள் ராபர்ட் ஆண்ட்ரியாவை ஒரு பேங்க்கு கிட்ட கூட்டிட்டு போனா எப்படி ஆப்ரேட் பண்ணுவான்னு காட்ட. ஒரு கார்டு வெளியே வந்ததும் ராபர்ட் சட்டையை மாத்திட்டு அவரை ஃபாலோ பண்ணா. உள்ள போய் ரெஸ்ட் ரூம்ல ஸ்மோக் டைவர்ஷன் உருவாக்கி ஃபால்ஸ் ஃபயர் அலாம் அடிச்சான். ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ளே ரஷ் பண்ணாங்க. அப்போ ஆண்ட்ரியாவுக்கு ஷாக். ஒரு ஃபயர் ஃபைட்டர் பேங்க்ல இருந்து வெளியே வந்து அவளை நோக்கி வந்தான். அது வேற யாரும் இல்ல, ராபர்ட் தான் டிஸ்கைஸ்ல. கையில திருடின கேஷ் பேக். லுக், ஐ நோ இட்ஸ் அ லாட், பட் ஹோப்ஃபுல்லி யோ. வீட்டுக்கு வந்ததும் ஆண்ட்ரியா கடைசியா ராபர்ட்டோட வேலையை ஏத்துக்கிட்டா. ஆனா போதும்னு நினைக்கிற வரைக்கும் பேங்க் கொள்ள அடிச்சுட்டு அப்புறம் குவிட் பண்ணிடணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டா. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் ஸ்னைட்ஸ் அப்புறம் ஹாஃப்மேன் டாமியை மீட் பண்ணும் போதெல்லாம் அவன் அதே கார் யூஸ் பண்றத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அடேங்கப்பா, என்ன ட்விஸ்ட்! ராபர்ட்டா? சந்தேகத்தோட அந்த 2 டிடெக்டிவ்ஸ் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல ராபர்ட் வேற கெட்டப்புக்கு மாறிட்டு இருக்கும் போது ஸ்னைட்ஸ் வந்துட்டான் பாருங்க. ஸ்னைட்ஸ் பார்த்துட்டான் ராபர்ட் போட்டிருந்த பொய்யான நோஸ். அப்போதான் தெரிஞ்சுது இவன் தான் மாறுவேஷம் போட்டுட்டு இருந்திருக்கானு. ஆனா என்ன ராபர்ட் பண்ண வேலையை ப்ரூவ் பண்ண எந்த எவிடன்ஸும் இல்ல. அதனால அவனால எதுவும் பண்ண முடியல. சில நாள் கழிச்சு டேவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ராபர்ட் ஒரு பெரிய எஸ்கேப் ஆன கிரிமினல்னு உண்மையை உடைச்சி சொல்றான். அது மட்டும் இல்ல, வான்கூவர்ல ஒரு லொகேஷன்ல ராபரி பண்ண போற பிளானையும் சொல்றான். ஸ்னைட் சும்மாவா விடுவான்? டக்குன்னு வான்கூவருக்கு பறந்துட்டான். அதே நேரம் ராபர்ட் பிஷப்போட வான்கூவர் வந்துட்டான். பிஷப் யாரு நாடாமி இருக்கானே அவனோட அடியாளு. ராபர்ட்டுக்கு தனியா வேலை பார்க்க தான் ஆசையான டாமி தான் பிஷப் அவனோட அனுப்பி வச்சிருக்கான். அதே டைம்ல ஸ்னைட்ஸ் ஒரு லோக்கல் காஸ்டியூம் ஷாப்புக்கு போய் ராபர்ட் போட்டிருந்த மாறுவேஷத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டுவான். கூவர் போலீஸோட உதவியும் கேட்டு குறிப்பா சில டார்கெட் பேங்க்களை கண்காணிக்க சொல்லிட்டான். உன்னால ஹெல்ப் பண்ண முடியாதா? ராபரி பண்ற அந்த நாள் வந்துடுச்சு. ராபர்ட்டும் பிஷப்பும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் கெட்டப்ல ஒரு ஜுவல்லரி ஸ்டோருக்குள்ள நுழையிறாங்க. அடேங்கப்பா, சிசிடிவி சிஸ்டம். அடேங்கப்பா, தற்செயலா அந்த ஸ்டோர் ஒரு பேங்க் எதிரில் ஸ்னைட்ஸோட சர்வேலன்ஸ்ல இருந்திருக்குது. அதே நாள் சந்தேகத்துக்கு இடமான ஒரு பெரிய டெலிவரி ஆஃப் பிளான்ஸ் ஜுவல்லரி ஷாப் வந்திருக்குது. அந்த டிடெக்டிவ்ஸோட கவனத்தை ஈர்த்திருக்குது. ராபரி நடந்துகிட்டு இருக்கும்போது ராபர்ட் கூலா இருந்தாரு. ஆனா ஒரு கார்டு ஜுவல்லரியை கொடுக்க மறுத்துட்டாரு. பிஷப் ஒரு வெப்பன் எடுத்தாரு. ராபர்ட் அவரோட கவனத்தை திருப்ப ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் லாக் பண்ண இன்னொரு கார்டு டீல் பண்ண சொன்னாரு. ஸ்னைட்ஸ் அந்த ஸ்டோரை அப்ரோச் பண்ணாரு. ராபர்ட்டும் பிஷப்பும் ஓடிட்டாங்க. துரத்தாம இருக்க அவங்க பிளான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மோக் டைவர்ஷன் கிரியேட் பண்ணாங்க. ஸ்னைட்ஸ் டார்கெட் மாறிடுச்சுன்னு தெரிஞ்சு அவரோட டீம் அலர்ட் பண்ணாரு. சஸ்பெக்ட்ஸ் பக்கத்துல இருக்க மால்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. பதட்டத்துல பிஷப் தன்னோட கன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு. மாலுக்குள்ள அந்த டிடெக்டிவ் அலாரம் அடிச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்தாரு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவரு ராபர்ட்டும் பிஷப்பும் பேக் எக்ஸிட் நோக்கி ஓடுறத பார்த்தாரு. பிஷப் பயந்துட்டாரு. தன்னோட வெப்பன் மறந்துட்டு வந்துட்டோம்னு தெரிஞ்சு இன்னும் அது அவருக்கு தேவைப்பட்டுச்சு. சரியான நேரத்துக்கு கதவை திறக்கலாம். ராபர்ட் மின்னல் வேகத்துல செயல்பட்டு அந்த இரும்பு கதவை டப்புன்னு சாத்திட்டான் பாருங்க. -1 டைம் வாங்க. ஸ்னைட்ஸ் கடைசியா வந்து பிடிச்சப்போ ராபர்ட் ஒரு எட்ஜில் மாட்டின்றாலும் அசராம நின்னாரு. அவர்கிட்ட சரியான எவிடன்ஸ் இல்ல. ஸ்னைட்ஸ் அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்ல. திரும்பவும் ராபர்ட் நழுவி போயிட்டான்பா. அன்னிக்கு ராத்திரி ராபர்ட் வீட்டுக்கு வந்தான். ஆண்ட்ரியாவை கூட்டிக்கிட்டு ஓடி போகலான்னு பார்த்தா அவளுக்கு டெலிவரி டைம். வேற வழியே இல்ல. வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். டென்ஷனான டெலிவரிக்கு அப்புறம் ராபர்ட் ஒரு அப்பாவாகிட்டான். அதே டைம்ல ஸ்னைட்ஸும் ஹாஃப்மேனும் ராபர்ட்டோட வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ராபர்ட் அந்த இடத்தை காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ராபர்ட்டும் ஆண்ட்ரியாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. தன்னோட நியூ ஃபேமிலியை காப்பாற்றணும்னு ராபர்ட் ஒரு முடிவெடுத்தான். மைனஸ் தன்னோட கிரிமினல் லைஃபுக்கு ஒரு எண்டு கார்டு போடலான்னு. 18 மந்த்ஸ் ஓடி போச்சு. ராபர்ட் தன்னோட டேஸ் முழுக்க குழந்தைய கேர் பண்ணிக்கிட்டே ரேடார்ல இல்லாம இருந்தான். அப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டாமி வந்து விசிட் பண்ணான். கான்வர்சேஷன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தது. டாமி சிம்பிளா எப்படி இருக்குன்னு கேட்டான். அடேங்கப்பா, சரி இதை கேளுங்க. We're going and gave a quiet warning not to depend too heavily on money. மைனஸ் போறப்ப பணத்தையே நம்பி இருக்காதீங்கன்னு மெதுவா ஒரு வார்னிங் கொடுத்தாங்க பாருங்க. அடுத்து, the balls of the lion on the way out kid, hate to see you get mauled. மைனஸ் சிங்கத்தோட பால்ஸை பத்தி வேற பேசுறாங்க. என்ன கொடுமை சார் இது. That night, Robert checked their safe and saw the cash was almost gone. மைனஸ் அந்த ராத்திரி ராபர்ட் அவங்களோட சேஃப் செக் பண்ணி பார்த்தா
பணம் சுத்தமா காலியோ. He had a young daughter to care for and no steady income, so he felt the pressure growing. மைனஸ், ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்கா, ஆனா சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்ல. பிரஷர் எகிரிடுச்சு. Without telling Andrea, he decided to do one last heist. மைனஸ், ஆண்ட்ரியாவுக்கு சொல்லாம ஒரு லாஸ்ட் ஹைஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். அடப்பாவமே. Meanwhile, detectives Snides and Hoffman had finally tracked down Robert's address. மைனஸ், அதே நேரத்துல டிடெக்டிவ் ஸ்னைட்ஸ் மற்றும் ஹாஃப்மன் எப்படியோ ராபர்ட்டோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. செம்ம. பட் when they got there, Robert was already gone. மைனஸ், ஆனா அங்க போய் பார்த்தா ராபர்ட் எஸ்கேப். They searched the main airport but found nothing. பெரிய ஏர்போர்ட்ல தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. Then Snides realized they had overlooked the local airport. மைனஸ், அப்பதான் ஸ்னைட்ஸ்க்கு ஒரடியா வந்துச்சு சின்ன ஏர்போர்ட்ல தேடலாம்னு. Confident now, the detectives knew Robert was executing his escape plan through there. மைனஸ், கான்ஃபிடென்ட்டா தான் அந்த டிடெக்டிவ்ஸ் ராபர்ட் அங்கதான் அவனோட எஸ்கேப் பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. The story circles back to the beginning. மைனஸ், கதை மறுபடியும் ஆரம்பத்துக்கு வருது. Robert had just completed a robbery and was already planning his exit before Snides even arrived in town. மைனஸ், ஸ்னைட்ஸ் டவுனுக்கு வரதுக்குள்ள ராபர்ட் ராபரியை முடிச்சிட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிட்டான். பட் ராபர்ட் didn't know he had already been identified. மைனஸ், ஆனா ராபர்ட்டுக்கு தான் தெரியாது அவன் மாட்டிக்கிட்டான்னு. All the detectives had to do was wait. மைனஸ், டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணா போதும். At the airport, Robert met Andrea and their daughter, but the reunion was cut short because police surrounded him and made ஏர்போர்ட்ல ராபர்ட் ஆண்ட்ரியாவையும் அவங்க பொண்ணையும் மீட் பண்ணானா போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. முடியல. அடேங்கப்பா, குடும்பத்துக்கு முன்னாடியே ஒரு அரஸ்டா. ராபர்ட் உள்ள போயிட்டாரு. ஸ்னைட்ஸ் சும்மா விடுவாராடக்குன்னு டாமிஸ் நைட் கிளப் சீல் வைக்க போயிட்டாரு. ஸ்டேஷன்ல ராபர்ட் கூலா உட்காந்து பிட்ஸா வேற ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. ஆனா ஆண்ட்ரியா வந்ததும் கதறி அழுததுதான் மிச்சம். பொய் சொன்னதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவதான் முக்கியம்னு பீலிங்ஸ் எல்லாம் கொட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாமி வேற வந்து நிக்கிறாரு. ராபர்ட் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. டாமி ஜாலியா எஸ்கேப். கடைசியில ராபர்ட் ட்ரையல்ல 20 இயர்ஸ் ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. 20 வருஷம் மில்லவன் இன்ஸ்டிடியூஷன்ல கம்பி எண்ணணும். ஆண்ட்ரியா 2வது குழந்தையோட வந்து பாக்குறா. ஆனா தூரம் காரணமா கல்யாணம் போச்சு. ஆண்ட்ரியா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்னைட்ஸ் பாருங்க டாமியை காலி பண்ணிட்டாரு. சும்மா அதிருதில்ல,